ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மிக முக்கியமான அனைத்து கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகுது. ஒரு பக்கம் சனி பெயர்ச்சி, அது வாக்கிய பஞ்சாங்கம்படி மார்ச் 6ஆம் தேதி ரொம்ப சுபமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியுமே வருது. அதன் பிறகு ராகு கேதுவுமே பெயர்ச்சி அடைவாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அதுலேயும் ரொம்ப குறிப்பாக குரு பெயர்ச்சி உங்கள் ராசி அனைவருக்கும் என்ன செய்ய போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பற்றின முக்கிய தகவல்களை இப்போ பார்க்க போகிறோம். குரு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது செய்யவே போகிறார். அது எந்த வகையில் நல்லது செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்கள் என்றால், நிறைய பேருக்கு இப்போ இந்த 7.5 சனியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். என்னடா சனி செய்ய காத்திருக்காரு அப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயத்திலிருந்து கொஞ்சம் நிவாரணம் தரக்கூடிய வகையில் தான் குரு செயல்பட போகிறார். ஒரு சில ராசியினரை தவிர அவர்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக உங்கள் அனைவருக்குமே இந்த பயிற்சி காலங்கள் தவிர்த்து எல்லா காலங்களையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பதிவை முழுசாக பாருங்கள். தயவு கூர்ந்து இந்த பதிவின் கடைசி பகுதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான இலவச எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எண்கணித பலன்கள் பற்றின விரிவான தகவல்கள் அதில் இருக்குது. அது சரியாக அமையிற பட்சத்தில் இந்த பயிற்சி காலங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை அதுவே ஏற்படுத்தி தரும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது? குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு வந்துட்டாலே அது ஓராண்டுக்கு இருக்க போகுது. ஆனால் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மட்டும் ஒரு அதிச்சாரமாக அப்படி முன்னாடி ஒரு கட்டத்துக்கு போயிட்டு வருவார். அதுவுமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் தற்போது இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீடு. அவர் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். மறுபடியும் 10ஆம் வீட்டிற்கு போகிறார். 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். ரெண்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகிறது. கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே இருந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடத்தி பாருங்கள். அது மிக எளிதாக உங்களால் செய்து முடிக்க முடியும். அது லாபங்களையுமே தரும். இன்னொரு பக்கம் சனி நானும் கூட சேர்ந்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் அர்த்தாஷ்டம சனியாக உங்களை வச்சு செஞ்சிட்டார் சனி. இப்போ 5ஆம் வீட்டிற்கு போவதன் மூலமாக அவருமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஷேப்புக்கு மாறிடுறார். இப்போ போதும்பா இவனை அடித்தது அப்படிங்கிற மாதிரி அவராலையுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக 2026 நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறத உணரவே போகிறீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 85% நற்பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு முடிந்தால், அதாவது கம்பல்சரி கிடையாது, முடிந்தால் நீங்கள் சுக்கிர ஸ்தேத்திரத்துக்கு கஞ்சனூர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சுக்கிர ஸ்தேத்திரத்துக்கு நீங்கள் சென்று வரலாம். அப்படி இல்லைனாலும் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயமோ அல்லது ஷிரடி சாய்பாபா ஆலயமோ சென்று வழிபட்டுட்டு வரலாம். உங்களுக்கு நன்மைகள் மேன்மேலும் பெருகும். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய அண்டை அயலார்கள் மூலமாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைய கூட அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் செய்து முடிக்க முடியாத ஸ்டக்கப் ஆகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கடகடன் செய்து முடிக்க போகிறீங்க. குருவினுடைய அருள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். அது நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் செய்ய காத்திருந்தாலுமே எல்லா காலங்கள்லையும் அதே போன்ற நன்மைகள் கிடைக்குமான்னு கேட்டால் அது மாறுதலுக்கு உட்பட்டது. ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறத நம்மளால் கையில் பிடிச்சி நிறுத்த முடியாது. ஒரு சில நேரங்களில் முன்னாடி போகும், அதிசாரம் போகும், ஒரு சில நேரங்கள் வக்ரம் பெறும், ஒரு சில நேரங்கள் அந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லாத காலமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லைஃப் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதற்கு உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் விரும்பி வணங்கிய குரு மகான்கள் காண்பிக்கக்கூடிய வழிதான் இப்போ நான் சொல்லக்கூடியது. அந்த வாய்ப்பு இருந்தால் தான் இதை கேட்கவே முடியும் அப்படின்னு கூட நான் உறுதியாக சொல்லுவேன்.
உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் அமையும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்திங்கிறது வந்து வேலை செய்யும். நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே செய்யும். இது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே வந்து பொருந்தி தான் போயிருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறோம், நிறைய மனிதர்கள் சாதாரண நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய இயற்பெயராக இருந்தப்போ அதே திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பெயர் திருத்தத்திற்கு பிறகு அல்லது பெயர் மாற்றத்திற்கு பிறகு அதே நபர் பெரும் வளர்ச்சி காண்பதை, விஐபி அந்தஸ்து ரேஞ்சுக்கு உயர்வதை, கோடீஸ்வரர்கள் ஆவதை பார்க்கவே முடிகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து திரு சூர்யா அவர்கள் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய இயற்பெயருங்கிறது வேற ஒன்றா இருந்துச்சு. அப்பெல்லாமும் அதே திறமை இருக்க தானே செய்தது. ஆனால் அவர்களுக்கு வேற ஒரு பெயர் அமைந்ததற்கு பிறகு இமாலய வெற்றி கண்டார்கள், பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவை பெற்றார்கள். அதுபோலவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்குமே காலம் இப்போது ஒரு வாய்ப்பை தருகிறது. அது என்னன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ளும் பொழுது உங்கள் பெயர் மாத்திரமல்ல வியாபார பெயரையுமே நம்ம சரிபார்க்க முடியும். அதை அமைத்து கொள்ளும் பொழுது அங்கே ஒரு மாபெரும் சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வளமையை ஏற்படுத்தும், காசு பணத்தை தரும். இப்போ இருக்கக்கூடிய சிரமங்கள் தீர்ந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு அடுத்த லெவலுக்கான ஸ்டேட்டஸ் அப்கிரேடையுமே அது உறுதியாக தரப்போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான தற்போதைய பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது பொருந்திருக்கா, பொருந்தலையா, ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பயிற்சியில் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் அது ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லக்கூடியது, உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. நான் முதல்ல ஒரு சில இலவச குறிப்புகள் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயர் திருத்தமே பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள், நல்லது நடக்கும்னு சொல்லுவேன். அப்படி பொருந்தாத பட்சத்தில் என்ன செய்யணுங்கிறத நான் அந்த ப்ராசஸில் சொல்லுவேன். அது விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நான் சொல்லக்கூடியது பிரத்யேகமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதாங்கிறது அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை ஒட்டி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அது சரியாக, நான் சொல்கிறது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மேற்கொண்டு ப்ராசஸ் எடுத்துக்கலாம். உங்கள் லைஃப் இந்த 2026 மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.